ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரவேசிக்கா கொஷின் பேப்பரை பற்றி. அதில் ஃபஸ்ட் பேப்பர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நியூ சிலபஸை நம்ம பார்க்குறோம். ஆகஸ்ட்டில் 2023 நடந்த பிரவேசிக்கா பப்ளிக் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எதுக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் மாடல் கொஷின்ஸ் எத்தனை கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அதுக்கு வரணும். ப்ளஸ் அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் வந்திருக்கு, இந்த எஸ்ஸெல்லாம் வந்துட்டு இந்த பிப்ரவரியில் இன்னும் நம்ம நியூவாக வேறு என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்காகவும் இதை மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆகஸ்ட் 2023 அதுலேருந்து தான் நியூ சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூ சிலபஸ்னுடைய பேட்டர்ன் நம்ம பிரவேசிக்கால பார்க்க போகிறோம். இதில் 3 பேப்பர் இருக்குது. पेपर 1, पेपर 2, पेपर 3. इधर पेपर 1 पति पाकलाम. फर्स्ट रोम लेटर. किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. அதாவது கீழே மொத்தம் எத்தனை விதமான क्वेश्चंस கேட்பாங்கன்னா 8 கேட்பாங்க. ஸோ அதிலிருந்து 5 மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஒவ்வொன்றுத்துக்கு 2 மார்க்கு. ஸோ I2 10 மார்க்கு. பாருங்க, ஒன்று ஒன்றா படிக்கிறேன். फर्स्ट वन, यशोधरा के दुख का प्रमुख कारण क्या है? सेकेंड, अभी न होगा मेरा अंत कविता के रचिता कौन है? थर्ड, अगणित लघुदीप यह उदाहरण किनको सूचित करता है? फोर्थ वन, पंत जी किसको अपराजित कहते हैं? फिफ्थ वन, पीले पत्तों ने अपने को कैसे पाला था? सिक्स्थ वन, हम नारायण देव नेता लोगों के लक्षणों के बारे में क्या बताते हैं? सेवेंथ वन, अमन की दुनिया के अनुसार क्या हर कोशिश कामयाब होती है? एट्थ वन, मजहब क्या सिखाता है? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரோம் லெட்டர். செகண்ட் ரோம் லெட்டர், किसी एक कवि का परिचय दीजिए. கீழே மொத்தம் 3 இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு கவிஞருடைய கவி பரிச்சயம் மட்டும் எதுனா போதுமானது. இதுக்கு 5 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் மைதிலி சரண் குப்தர், செகண்ட் ஒன் சுமித்ரானந்தன் பந்த், தேர்ட் ஒன் रूकमाजी राव अमर. थर्ड रोम लेटर, किसी एक कविता का सारांश लिखिए. கீழே 3 கவிதை கொடுத்துருக்காங்க, போயட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் டெஸ்கிரைப் பண்ணி எஸ்ஏவாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் யசோதரா கா விலாப், செகண்ட் ஒன் பாரத் கீத், தேர்ட் ஒன் अमृत पुत्र. இதுக்கு 10 மார்க். फोर्थ रोम लेटर, किन्हीं 2 पद्यांशों का संदर्भ सहित भाव समझाइए. கீழே ஏதாவது 2த்துக்கு சந்தர்ப்ப சகித் பாவ், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படி எழுதணுன்றது. நம்ம ராஷ்டிரபாஷையில் எழுதியிருப்போம், ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதணும். அதாவது பிரசங்க பாவார்த்த விசாருக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ட்ரா சந்தர்ப்ப அப்படின்னு ஒன்று சேர்த்து எழுதுவீங்க. ஸோ இதுக்கு 2 5 10. ஸோ ஒன்றுத்துக்கு 5 மார்க்கு. இந்த லைனுக்கான மீனிங் எழுதுவீங்க. சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பார்க்கலாம். அதில் 4 கொடுத்து 2 எழுதணும். ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பார்க்கலாம். किन्हीं 2 पद्यांशों का संदर्भ सहित भाव समझाइए. இங்கேயும் அதே மாதிரியே 4த்துக்கு 2 மட்டும் நீங்கள் எழுதினா போதுமானது. ஸோ இது எல்லாமே போயம்ல இருந்தா கேட்குறாங்க. அடுத்து 6 எழுதணும். இதில் பாருங்க, कंडस्थ दोहों का ज्यों का त्यों लिखिए. 2 கண்டஸ்த தோகை கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டஸ்த தோகவுமே நீங்கள் எழுதணும். இந்த தோகாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாய்ஸஸே கிடையாது, ரெண்டுமே அடிப்படை இல்லாமல் எழுதணும். ஒன்றுத்துக்கு 2.5 மார்க்கு. ஸோ உங்களுக்கு 5 மார்க்கு 2த்துக்கு. அடுத்து 7th रोम लेटर பாருங்கள். किन्हीं 5 प्रश्नों के उत्तर 1-2 वाक्यों में लिखिए. கீழே ஸோ 7th रोम लेटर பாருங்கள். किन्हीं 5 प्रश्नों के उत्तर 1-2 वाक्यों में लिखिए. கீழே ஏதாவது 5, அதாவது 8 கொடுக்குறாங்க, ஏதாவது 5க்கு எழுத சொல்கிறாங்க. ஒரு வரியிலையோ இல்லை 2 வரியிலையோ ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. I2 10 மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பிதா கே
कृपा सागर पर नचिकेता ने क्या कहा। सेकंड, तीन भिखमंगे बच्चे कौन कौन थे। थर्ड, लेखक के अनुसार सच्चा मित्र कौन है। फोर्थ वन, महात्मा गांधी का सपना क्या था। फिफ्थ वन, कंप्यूटर में सबसे पहले किस भाषा के लिए कोड निर्मित हुआ। सिक्स्थ वन, आजकल की प्राकृत भाषाएं क्या क्या हैं। सेवेंथ वन, सुभद्रा कुमारी चौहान और महादेवी वर्मा का पहला मिलन कहाँ हुआ। एथ, लेखक ने अपने फट पुराने कपड़ों की तलाश क्यों की। ஸோ இது 7th ரோம் லெட்டர். அடுத்து 8th ரோம் லெட்டர் பார்க்கலாம். किन्हीं 3 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए. கீழே 5 கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது 3த்துக்கு 5 லைனில் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இது 5 மார்க் கொஸ்டின். பேராகிராஃப் மாதிரியோ இல்லை பாயிண்ட் போட்டோ நீங்கள் எழுதலாம். फर्स्ट वन, आत्मा का रहस्य क्या है। सेकंड वन, लेखिका को आखिर बच्चों का समाचार कैसे मिला। थर्ड वन, स्वच्छता अभियान को कार्यान्वयन करने के सही उपाय क्या क्या हैं। फोर्थ वन, स्त्रियों को पढ़ाने से अनर्थ होते हैं, इस दलील का खंडन द्विवेदी ने कैसे किया है। फिफ्थ, 2 भाइयों के बीच की दोस्ती के बारे में लिखिए. 1 5 मार्क, सो 15 मार्क. 9th वन, किसी एक पार्ट का सारांश लिखिए. ஸோ இதுலேருந்து நீங்கள் 3த்துலேருந்து ஏதாவது 1த்துக்கு நீங்கள் சாராம்ச இந்த எஸ்ஏ டைப்பில் எழுதணும். நிறையா நீங்கள் ஸ்னாப்சிஸ்லாம் கொடுத்து எழுதுங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் 3 बच्चे, செகண்ட் ஒன் बेचारा भला आदमी, தேர்ட் ஒன் छोटा जादूगर. ஸோ இதுக்கு 1த்துக்கு 10 மார்க்ஸ். அடுத்து லாஸ்ட் ரோம் மேட்டர், ஃபைனல் ரோம் மேட்டர். இது 10th ரோம் மேட்டர் இல்லையா. இதில் பாருங்கள், किन्हीं 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. முன்னாடி நீங்கள் சந்தர்ப்பம் எழுதிட்டு பாவார்த்தை எழுதுங்க, ஆனால் இங்கே பாவார்த்துக்கு பதிலாக வியாக்கியா எழுதணும். எந்த லைன் யாருக்கிட்ட சொன்னது, ஸோ அந்த ஃபார்மேட்டை இங்கே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கு. ஸோ 5லேருந்து 3 இது 3 மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனா போதுமானது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 5 மார்க்கு, மொத்தத்துக்கு 15 மார்க்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பேப்பர் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் இருக்குது, தேர்ட் பேப்பர்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம பிரவேசிக்கா கொஸ்டின் பேப்பருடைய ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.